இத பாருமா, இதுதான் உன்னுடைய முடிவுன்னா எங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கு இனிமே எந்த ஒட்டு உறவும் கிடையாது. எங்க முடிவும் அதேதான். சித்தி, என்ன மன்னிச்சிருங்க சித்தி, நான் வரேன். ரஜினி, ஆனாலும் இவளுக்கு இவ்வளவு திமிராகாது. என்ன பேச்சு பேசிட்டு போற பாரு தம்பி. போகட்டும் விடுங்க. அவளை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உட்காருங்கம்மா, உட்காருடி. என்ன சாப்பிடுறீங்க? ஏய், ஒண்ணு வேணாண்டி. ஏய் சும்மா இருடி. எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? ராணி. அம்மா, 4 ஜூஸ் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அப்புறம் கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்கு? என்னாச்சு நிஷா? ஏன் இப்படி பாத்துக்கிறீங்க? வந்ததுல இருந்து யாரோட முகமும் சரியில்லையே. எந்த வேலையுமே நடக்கலடி. எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னடி சொல்ற? நீ வீட்டுக்கு வரேன்னு சொன்னதும் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வரீங்கன்னு தான் நினைச்சேன். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற. என்னடி ஆச்சு? நல்ல வேலை, அரவிந்த் தப்பிச்சிட்டான். அவன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு நான் படாத பாடுபட்டேன். ஓ, இவ்ளோ நடந்து முடிஞ்சிருச்சா? நீ என்கிட்ட ஒண்ணுமே சொல்லியடி. உன் தங்கச்சிய அரவிந்துக்கு கேட்டுட்டு அதை நடத்த முடியாம போயிடுச்சு. உன்கிட்ட பேசவே எனக்கு கில்ட்டியா இருந்துச்சுடி. ஏய், என்ன பேசுற நீ? கல்யாணம் என்ன நம்ம கையிலயா இருக்கு? நம்ம நினைச்சு வந்த விஷயம் முடிய போகுது. இவ கொஞ்சம் கூட மனசு தேறி வரவே மாட்டேங்கிறாளே. இவளை இப்படியே விடுறது நல்லதும் இல்ல. எடுத்துங்க ஐயா. தேங்க் யூ. இந்தாங்க. தேங்க்ஸ். அவங்களுக்கு கொடு. இல்ல பரவாயில்லைங்க. சரிங்க தம்பி. அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறீங்க? அதாமா எங்களுக்கும் ஒண்ணும் புரியல. இந்த பிரச்சனையில அவங்க அப்பாவுக்கும் உடம்பு முடியாம போயிடுச்சு. ஐயோ, என்னமா சொல்றீங்க? ஆமாண்டி, அதான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். கேட்கலாமா வேணாமான்னு கூட தெரியல. ஆனா நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இப்ப கேட்காம விட்டுட்டு அப்ப கேட்டிருக்கலாமோன்னு வருத்தப்பட வேணானுதான் உன் வீட்டு படியேறி வந்திருக்கேன். ஏய், என்னடி யாரோ 3வது மனுஷிகிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? இதுவும் வீடுடி. என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. உனக்கு செய்யாம வேற யாருக்கடி செய்ய போறேன்? கால் கட் பண்றானே, பிஸியா இருக்கானா? ஆனா
எவ்வளவு பிஸியா இருந்தாலும் என் கால் அட்டன் பண்ணுவானே. ஒருவேளை கோவத்துல இருப்பானோ? அண்ணா, ஆ இவ என்னதான் கேட்க போறா? இவ்ளோ யோசிக்கிறா? இவ இப்படி யோசிக்கிற ஆளே கிடையாதே. யோசிக்க மாட்டாதாம்மா. ஆனா கேட்க வந்த விஷயம் அப்படி. இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு அரவிந்த் அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அதனாலதான் அதே முகூர்த்தத்துல தம்பிக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு நினைக்கிறோம். கரெக்ட் தான், நல்ல விஷயம் தானே. இதுக்காகவா இவ்ளோ யோசிக்கிற? சரி, இன்னொரு தடவை கால் பண்ணி பார்க்கலாம். அது ஏற்கனவே உன் தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிருந்தோம். அதான் வேற பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசலாம் தான் வந்தோம். ப்ளீஸ் காலை பிக்கப் பண்ண அரவிந்த். போனை எடுத்து பேசு. அதை விட இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அப்போ உனக்கு ஓகேவாடி? எனக்கு டபுள் ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் டி. என்ன சொல்லுவியோ நினைச்சிட்டே வந்தேன். என்னடி சொல்ல போற? எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். அதே சந்தோஷத்தோட கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். இல்லம்மா, இருக்கட்டும். நீ சரின்னு சொன்னதே மனசு நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதோட இல்லாம அப்பா வீட்ல தனியா இருக்காரு. அம்மா, ரொம்ப நேரம்லாம் ஆகாதுமா. வேணான்னு சொல்லாம சாப்பிட்டு தான் போகணும். டேய், யார் அது? அதான் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, யாருன்னு போய் பேசிட்டு வா. நீ ஒத்துக்குவேன்னு நான் நினைச்சு திரும்ப வந்து பார்க்கவே இல்லடி. பேசுறீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. சந்தோஷமா இருக்கு. ஹலோ. ஹலோ அரவிந்த், சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல சொல்லு. அரவிந்த், நான் உன்னை மீட் பண்ணணுமே. என்ன விஷயம் ரஜினி? அதை நான் நேர்ல தான் பேசணும், ப்ளீஸ். சரி வரேன். அரவிந்த் என்கிட்ட இப்படி பேசினதே இல்லையே. ரொம்ப கோவத்துல இருக்கான்னு தான் தோணுது. எப்படி இவன்கிட்ட பேசுறது? ரஜினி எதுக்கு என்ன மீட் பண்ணணும்னு சொல்றா? இப்போ இங்க ஏதாச்சும் நம்புற மாதிரி சொல்லிட்டு கிளம்பணுமே. எவ்வளவு நேரம் தான் இப்படி யோசிச்சுட்டு இருக்க போற? எதுக்கு வர சொன்ன சொல்லு ரஜினி. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அரவிந்த். என்னென்னமோ நடந்து போச்சு. இப்ப என்ன முடிவு எடுத்திருக்க அரவிந்த்? என்ன பண்ண போற? என்ன முடிவு? எதை பத்தி கேக்குற? என்ன இப்படி கேக்குற? கல்யாணத்தை பத்தி தான். கல்யாணத்தை பத்தி முடிவு எடுக்க என்ன இருக்கு? கோயில் எங்க அக்கா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அந்த நேரத்துல யாரும் எதிர்பார்க்காம அப்படி நடந்து போச்சு. அவங்களும் ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்காக பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு கொடுத்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? அரவிந்த், உன் வீட்ல பேசு ப்ளீஸ். ரஜினி, யாருமே இதை பத்தி பேசுற நிலைமையிலயோ பேசுனா கேட்குற நிலைமையிலயோ இல்லை. இந்த பிரச்சனைனால எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. ராதிகா உன்னையே நினைச்சு அழுதுட்டே இருக்க அரவிந்த். அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீயே இப்படி பேசினா நான் என்ன செய்வேன் சொல்லு? எங்க வீட்டில் எங்க அப்பாவை பார்த்து பார்த்து எங்க அம்மா அழுதுட்டு தான் இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்?
இந்த கல்யாணம் நடந்துட்டா எல்லாமே சரியாயிடும். நீதான் எப்படியாச்சும் பேசி சரி பண்ணணும். எனக்கு இஷ்டமே இல்லாத கல்யாணம் அதுவா நின்னு போச்சு. நான் ஏன் மறுபடியும் அதை பத்தி ஆரம்பிக்கணும்? நானா நிறுத்த மாட்டேன்னு சொன்னேன். அந்த வார்த்தையை காப்பாத்திட்டேன். ஏன் அரவிந்த் இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைச்சாதான் ராதிகா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அவ உன்னை ரொம்ப லவ் பண்றா. தினம் தினம் அழுதுட்டே இருக்கா. நான் உன்னை லவ் பண்ணலையா? என் மனசு கஷ்டப்படலையா? நான் தினம் தினம் அழுதுட்டு தானே இருந்தேன். உனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லைல்ல? அரவிந்த், நீ என்ன ரஜினி எப்ப பார்த்தாலும் என்னைய கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க? இதை பண்ணு அதை பண்ணு சொல்லிட்டே இருக்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? என் சிச்சுவேஷன் அப்படி அரவிந்த். எப்படியாச்சும் இதை சரி பண்ணிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நான் அதுக்குதான் உன்கிட்ட பேச வந்தேன். இப்ப கூட என்ன செஞ்சா அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு யோசிச்சு தானே வந்திருக்க? அரவிந்த், என் ஃபேமிலியை பத்தி கொஞ்சம். எனக்கும் ஃபேமிலி இருக்கு ரஜினி. உனக்கு உன் தங்கச்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு என் அக்காவும் எனக்கு ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல இருந்து என்ன பார்த்து பார்த்து வளர்த்தவ. அவ சந்தோஷம் முக்கியம், நான் ஏன் நினைக்க கூடாது? எங்க அப்பாவுக்கு முடியலன்ற, எங்க அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். அப்போ நீ ராதிகா ராதிகான்னு பேசிட்டு இருக்க. சரி, ஃபேமிலி கூட விடு. என்ன பத்தி, என் மனசை பத்தி இப்ப கூட ஒரு கடுகளவு கூட யோசிக்கல நீ. இல்ல அரவிந்த், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சாரி ரஜினி, இனிமேல் நீ எதை சொல்லி நான் கேட்கறதா இல்ல. உனக்கு உன் ஃபேமிலி முக்கியம்னா எனக்கு என் ஃபேமிலி முக்கியம். எனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டாங்க. நீ கால் பண்ணும்போது கூட நான் அங்கே தான் இருந்தேன். அதனால தான் உன் காலை கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விடுறான்னு கூட யோசிக்காம கால் பண்ணிட்டே இருந்தல்ல. உனக்கு உன் வேலை மட்டும்தான் முக்கியம். இனிமேல் எனக்கும் அப்படிதான். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். பாய். எனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டாங்க. உனக்கு உன் ஃபேமிலி முக்கியம்னா எனக்கு என் ஃபேமிலி முக்கியம். என்ன அழற சத்தம் கேக்குது? ராதிகா அக்கா ரூம்ல இருந்து தான் சவுண்ட் கேக்குது. அக்கா, என்ன அக்கா நீ அழுவுறியா? நானா? நான் எதுக்கு அழணும்? சும்மா இருக்கிறவ கிட்ட வந்து அழுதியான்னு கேக்குற லூசா நீ? போ, போய் வேலை இருந்தா பாரு. இல்ல, நீ அழற மாதிரி இருந்துச்சு. வந்து பார்த்தா ஆனா நீ மொபைல்ல. இந்த வீட்ல ஒரு மொபைல் நோண்ட கூட சுதந்திரம் இல்லையா? அக்கா தயவு செஞ்சு வெளில போ திவ்யா. டார்ச்சர் பண்ணிட்டு. ஏ திவ்யா,
என்னாச்சு? ஏன் ராதிகா ரூம்ல இருந்து வெளியில வர? அக்கா அக்கா ரூம்ல இருந்து அழற சத்தம் கேட்டுச்சான். போய் என்னன்னு கேட்டா திட்டுறாக்கா. மொபைல்ல அரவிந்த் மாமா போட்டோ பார்த்து அழுதுட்டு இருந்தான். நான் என்னன்னு கேட்டதுக்கு என்ன புடிச்சு திட்டுறாக்கா. சரி வா. ம். பாருக்கா அவ அழறத. திவ்யா போகாத. இதுக்கு என்னதான் பண்றது? சாரி, லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நானும் இப்பதான் வந்தேன். என்ன விஷயம்? நீ பார்க்கறத பார்த்தா கல்யாண விஷயமா? நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன் ரஜினி. நம்ம திரும்ப திரும்ப பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ கோவத்துல இருக்க அரவிந்த். நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். நீ சொன்னதை ஏன் கேட்டேன்னா ஏற்கனவே என் மேல பயங்கர கோவமா இருக்கு. ஆரம்பத்திலேயே நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். எனக்கு ரஜினி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கணும். அதை இனிமே மாத்த முடியாது. ஆனா நீ நினைச்சா இந்த கல்யாணம் நடக்கும். அதுக்கு வாய்ப்பில்லை ரஜினி. நான் உங்ககிட்ட போய் சொல்லலை. எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியாக இருக்காங்க. அப்ப ராதிகா? என் மனசில் இருக்கிறது நீ. உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் இருக்க நிலைமையில எனக்கு ராதிகாவும் ஒன்று தான், இப்போ பார்த்துருக்க பொண்ணு ஒன்று தான். என்னை பற்றி உனக்கு கவலை இல்லாதப்போ நான் ஏன் மற்றவங்கள பற்றி கவலை பண்ணணும்? ராதிகாவும் அத்தை பொண்ணும் உனக்கு ஒன்னா இருக்கலாம். ஆனா ராதிகா உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு நீ பார்க்க மாட்டியா? நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியாத ரஜினி? நீ அதை எப்பயாச்சும் நினைச்சு பார்த்தியா? அப்படி நீ என்ன நேசிக்கிறது உண்மைனா எனக்காக நீ இதை செய் அரவிந்த். ரொம்ப சந்தோஷம் ரஜினி. கடைசியில் என் லவ் இப்படி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணவாச்சும் உதவியா இருக்கு. அரவிந்த், இதே கேள்வியை நான் உன்னை திருப்பி கேட்டா என்ன பதில் சொல்வ ரஜினி? நான் உன்னை உண்மையா லவ் பண்ணதால தான் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன். இப்பவும் கேட்குறேன். நீ இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் எனக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒன்று தான். ஆனால் இப்போ ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். எனக்கும் என் ஃபேமிலி முக்கியம். நீ சொல்கிறது அவங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். அவங்க கிட்ட நான் பேசுறேன் அரவிந்த். உனக்கு 100% ஓகே தானே? அவங்க சம்மதிச்சா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் பேசுறேன், சீக்கிரமா பேசுறேன். எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அரவிந்த் கிட்ட பேசினதை பத்தி ராதிகா கிட்ட சொன்னா ராதிகா ரொம்ப சந்தோஷப்படுவா. அரவிந்தும் ரொம்ப அப்செட்டா இருக்கான். ஆனா ராதிகா அவனை கண்டிப்பா மாத்துவான். இப்பவே ராதிகாவுக்கு கால் பண்ணி சொன்னா என்ன? முடிஞ்சா இப்பவே அரவிந்த் வீட்டுல போய் பேசக்கூட ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். அதான் சரி. சரி, ஓகே, அவளுக்கு கால் பண்ணலாம். அக்கா. சொல்லுக்கா. ராதிகா எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன். ஏன்? நான் எங்க இருக்கேன், யார மீட் பண்ணேன்னு சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. எங்க இருக்க? யார மீட் பண்ண? நான் இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன் ராதிகா. உனக்காக தான் வந்தேன். வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எனக்காகவா? என்ன நல்லபடியா முடிஞ்சது? ஆமா ராதிகா, நான் இங்க அரவிந்த மீட் பண்ணேன். ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இவ ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறா? ராதிகா, கேக்குதா? ஹலோ. சொல்லு. என்ன ராதிகா இப்படி பேசுற? நீ சந்தோஷத்துல துள்ளி குதிப்பேன்னு நினைச்ச. ஆனா உன் குரலே சரியில்லையே, என்னாச்சு? ராதிகா, ஏன் பேசாம அமைதியா இருக்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அரவிந்த் சொன்னது உனக்கு ஓகே தானே?
நீ ஹாப்பி தானே? எனக்கு ஓகேவும் இல்ல ஹாப்பியாவும் இல்ல. என்னடி சொல்ற? நான் உனக்காக தான் அரவிந்த மீட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணேன். நீ போய் அவர் கன்வின்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. ராதிகா, அவருக்கு வேணும்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது ஓகேவா இருக்கலாம். ஆனா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன் உனக்கு இஷ்டம் இல்ல? ராதிகா சொல்லு. அவர் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றது வேணா உங்களுக்கு பெருமையா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஒரு செகண்ட் ஹேண்ட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எந்த இஷ்டமும் இல்ல, சந்தோஷமும் இல்ல. போதுமா? ஏற்கனவே எவ்வளவு ஒருத்தி அவர் மனசுல இருந்திருக்கா. அந்த இடத்துல நான் இருக்கணும்னு நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. என்னால அவர் கூட எல்லாம் வாழ முடியாது. நீ போன வை. ராதிகா